சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. காஞ்சி பெரியவாளை பார்க்க நீங்க காஞ்சிபுரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இங்க மெடிடேஷன்ல வந்து சாய்பாபாவை பார்க்கும்போது கூட எனக்கு காஞ்சி பெரியவாளும் தெரியுறா. அந்த பாக்கியம் எனக்கு நான் கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த ஒரு பெரிய ரெண்டு பேரும் ஒன்னா நீங்க தரிசனம் பண்ணிட்டு போனா. அந்த வைத்திய பாபாவோட கோவிலுக்கு வந்தா ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணிட்டு போனா. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாய்ராமோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங் கிடைக்கிறத தவிர சாய்ராமோட பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைச்சி தான் இப்போ எனக்கு நல்லா காஞ்சி பெரியவா சாய்பாபா எல்லாம் நிறைய எனக்கு நான் இங்கே காஞ்சிபுரம்லாம் போல, எனக்கு நிறைய கோவிலுக்குலாம் போல. இந்த வைரஸ்னால என் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் எந்த கோவிலுக்கு போல நினச்சி நீங்கள் நான் ப்ரே பண்ணுறேனோ அவள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல. ரெண்டு பேரும் ஒரு சேர தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு ரொம்ப கிடைச்சிது இந்த கோவிலில். அது நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக ஃபீல் பண்ணிக்கிறேன். அன்னத்த நாள் எனக்கு மறக்க முடியாது. அதுவும் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா அது கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நான் நிறைய எனர்ஜி ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைச்சதுனால நான் சீரடியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. சீரடி பெரிய பாபா, சீரடி பாபா அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் இது சின்ன சீரடி, சோட்டா சீரடி. இங்கே கண்டிப்பாக அந்த எனர்ஜியும் அங்கே நம்ம போகிற எனர்ஜி எல்லாம் இங்கே கிடைக்கிறது. அதனால் எனக்கு சீரடி போக முடியலையனால நான் இங்கே நான் இதை தொழுதுட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவோட சந்தோஷமா சீரடியை பார்த்த சந்தோஷத்துல தான் நான் போவேன். இது சோட்டா சீரடி தான். அது கண்டிப்பா எனக்கு தெரியும். அது என் மனசுல நல்லா பதிஞ்சு கொடுத்து. வயசுல சின்னவரானாலும் குருஜி சாய்ராம்ஜி அவரால் நிறைய எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது போல இல்லாமல் அவரோட பிளெஸ்ஸிங்கும் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதை நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். எனக்கு அதை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அவரோட பிளெஸ்ஸிங் நான் ஏதாவது எனக்கு கஷ்டம் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லும்போது நான் அவருக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் சொல்லும்போது அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கும் போதே நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். நான் அதை அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு நடந்திருக்கீங்க. நான் நிறைய கஷ்டங்களோட சில விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட பேசும்போது அவர் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிட்டு நான் அவருக்கு வேண்டி ப்ரே பண்ணிக்கிறேங்கும் போது எனக்கு நிச்சயமாக அது அடுத்த நாளே அது சரியான மாதிரியே நான் நல்லா இருக்கிற மாதிரியே ரொம்ப ஃபீலிங் வருது. என்னை விட பெரிய ஸ்தானத்துல எல்லாம் இருந்து அவர் இது பண்ணினா கூட அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ரொம்ப கீழ் லெவலில் தான் இருக்கேன்னா அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழகணும். அவர் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும். அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல என்னோட ஃபீலிங்கை. நான் என்ன கான்ஃபிடென்ஷியல் விஷயமா இருந்தாலும் குடும்பத்தோட பிரச்சனையோ எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு உடம்புல இருக்கிற ஹெல்த்தை பற்றி வியாதிகளை பற்றி சொன்னா கூட அவர் அதை கான்ஃபிடென்ஷியலா வச்சுட்டு ப்ரே பண்ணி எனக்கு நன்னாகுமே தவிர அது நானா முன்னாடி நின்று இந்த குருஜி ராம்ஜியால் தான் அந்த வைத்திய சாய்பாபா நாளி குருஜி ராம்ஜியால் தான் எனக்கு சரியாயிருக்கு நான் சொன்னாலுடைய அது யாருக்கும் வெளியில தெரியாது. அவர் கான்ஃபிடென்ஷா வச்சிருக்கிறவர். அதுவும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். அது ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவர் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் சொல்வேன், என் மன கஷ்டத்தையும் சொல்வேன், என்னோட ஹெல்த்தை பற்றியும் நான் சொல்வேன். அது எல்லாத்தையும் அவர் கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருப்போம். ஒன்றுமே வெளியில் வராது. நானே இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி எனக்கு சரியாச்சுன்னு நான் சொன்னாதான் என் விருப்பப்படி என் மனசில் ஆத்மார்த்தமாக நான் அதை வெளியில் சொன்னாதான் அது எல்லாருக்கும் தெரியும். அதை விட ஒத்துக்கும் வெளியில் தெரியாது.